கடிதத்தில் எழுதுகின்றார், அன்புள்ள உடன்பிறப்பே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் கடிதம் கண்டேன், நினைவூட்டலுக்கு நன்றி. நான் ஹசரத் மிர்சா சாஹிபை பற்றி அவர் ஓர் உண்மையுள்ள, நேர்மையான, இறை அச்சமுள்ள தூயவரும் இஸ்லாத்தின் உண்மை தொண்டரும் ஆவார் என முன்னரும் நம்பினேன், தற்போதும் நம்புகிறேன். எனக்கு அவரின் சீடர்களுள் எவ்வகை பகைமையும் இல்லை. மாறாக சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்களின் வாழ்நாளில் என்னால் அவரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு நான் வருந்துகிறேன். இப்படிக்கு சுல்தான் முகமது 21/3/1913. இதன் போட்டோ காப்பி இன்றும் உள்ளது. இதன் போட்டோ காப்பி இன்றும் உள்ளது, பார்த்துக் கொள்ளலாம். அக்கடிதம் எழுதியது அவர்தான் என அஹ்மதியத்தின் கொடிய எதிரிகள் கூட உண்மைப்படுத்தியுள்ளனர். மேலும் அஹ்மதியா ஜமாத்தின் முரோஷியஸ் மிஷனரியாக இருந்த ஜனாப் ஹாஃபிஸ் ஜமால் அஹமது சாஹிப் அவர்களுக்கு மிர்சா சுல்தான் முகமது பேக் சாஹிப் வழங்கிய வாக்குமூலம் வெளியாகி இருக்கின்றது. என் மனைவியின் தகப்பனாரின் மரணம் உண்மையில் முன்னறிவிப்புக்கு ஏற்பவே நிகழ்ந்துள்ளது. ஆனால் அல்லாஹ் பொறுத்தருள்பவனும் மன்னிப்பவனும் ஆவான். அவன் பிற அடியார்களின் துவாக்களை கேட்பவனும் கருணை காட்டக்கூடியவனும் ஆவான். அந்த முன்னறிவிப்பு பற்றி எனக்கு சிறிதும் ஐயமில்லை என நான் உண்மை உள்ளத்துடன் கூறுகிறேன். இது கேட்ட ஜமால் அஹமது சாஹிப் அவரிடம் ஹஜரத் அஹமது அலி இஸ்லாம் அவர்களின் இந்த முன்னறிவிப்பு பற்றி தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் அவர்களின் வாதத்தை பற்றி தங்களுக்கு வேறு ஏதாவது ஆட்சேபனை உள்ளதா என கேட்டார். அதற்கு பதிலாக அவர், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கூறுகிறேன் என்றார். இறுதியில் அவர் கூறினார், எனக்கு ஹஜரத் மிர்சா சாஹிப் பற்றிய நம்பிக்கையும் பற்றும் பையத் செய்தவராகிய உங்களுக்கு கூட இருக்காது என நம்புகிறேன் என ஆணையிட்டு கூறுகிறேன். என் மனநிலையை புரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை கூறுகிறேன். அதாவது, இந்த முன்னறிவிப்பின் காலத்தில் நான் எப்படியாவது மிர்சா சாஹிப்புக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என லேக்கமின் காரணமாக ஆரியர்களும் ஆத்தமின் காரணமாக கிறித்தவர்களும் எனக்கு பல லட்சம் பணம் தர முன் வந்தனர். அந்த பணத்தை நான் பெற்றிருந்தால் நான் மிக பெரும் செல்வனாக ஆகியிருக்கலாம். ஆனால் அதற்கு தடையாக இருந்தது அந்த நம்பிக்கையும் பக்தியும் ஆகும். சுருக்கமாக, இந்த பணிவு, பாவ மன்னிப்பு தேடுதல் ஆகியவற்றின் விளைவாக இறைவனின் இயற்கையான சட்டத்திற்கு ஏற்ப தண்டனையின் பிற்போதி மன்னிக்கப்பட்டது. இது குறித்து அவன் ஏற்கனவே இல்ஹாமில் அறிவித்திருந்தான். அதாவது, இந்த முன்னறிவிப்பில் தண்டனை தொடர்பாக பகுதி வெளியம் என்ற போதிலும் தௌபாவின் விளைவாக தண்டனை நீக்கப்படலாம். ஆனால் எதிரிகள் அறிவற்ற எதிரிகள் இது தொடர்பாகவும் கூச்சல் போட்டனர். அதாவது, மிர்சா சுல்தான் முகமது இறக்கவும் இல்லை, பெண்ணுடன் ஹஜரத் அஹமது அலி இஸ்லாம் அவர்களின் திருமணம் நடக்கவும் இல்லை. எனவே முன்னறிவிப்பு தவறிவிட்டது என கூச்சல் போட்டனர். ஆனால் இந்த கூச்சலும் முன்னறிவிப்புக்கு ஏற்பவே நிகழ்ந்தது, வியப்புக்குரியதாகும். அதாவது, இந்த கூச்சல் கூட முன்னறிவிப்புக்கு ஏற்பவே நிகழ்ந்தது என்பது வியப்புக்குரியதாகும். ஏனென்றால் ஹஜரத் அஹமது அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த முன்னறிவிப்பு பற்றி மற்றொரு இல்ஹாம் கிடைத்திருந்தது. யமூது வயபகா கிலாபன் முத்தஅத்தியன். அதாவது, மிர்சா அஹமத் பேக் இறந்து போவார். ஆனால் அவர்களின் கூச்சலினால் எத்தீங்கும் விளையாது. குறைக்கும் நாய்களின் கூச்சலை போன்றே அவை இருக்கும். ஆக முன்னறிவிப்பின் இப்பகுதியும் மிக தெளிவாக நிறைவு பெற்றுவிட்டது. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பெருமதிப்புக்குரிய மௌலானா சாஹிப், அன்புமிக்க சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா ஜமாத்தின் கடைசி சிட்டிங்காக இருக்கின்றது, அமர்வாக இருக்கின்றது. இதற்கு முன் மதிப்புக்குரிய மௌலானா சாஹிப் அவர்கள் பல கேள்விகளும் பல ஆட்சியங்களும் தெரிவித்தார்கள். அதற்கு இந்த குறுகிய நேரத்து விளக்கமாகவோ அல்லது சுருக்கமாகவோ பதில் சொல்ல இயலாது. அவர் கூறினார்கள், மீரா சாவுக்கு மூளையில் என்னமோ தகராறு ஏற்பட்டிருக்கின்றது, மீரா சாவுக்கு சைக்காலஜிக் எஃபெக்ட் வந்திருக்கின்றது என்ற முறையில் சில நோய்கள் இருந்ததாக கூறினார்கள். நிச்சயமாக இல்லை. தலைவலி இருந்தது, பயங்கரமான முறையில் இருந்தது. அவ்வாறு இருந்தும் இஸ்லாத்திற்காக செய்ய வேண்டும் கடமைகள் இருந்தவர் பின் வாங்கவில்லை. நமக்கு ஒரு சிறு தலைவலி இருந்தாலே ஒரு கடிதம் எழுத முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் அருளினால் இப்படிப்பட்ட 90 புத்தகங்கள், இதிலே 5-6 புத்தகங்கள் அடங்கி இருக்கின்றது. 90 புத்தகங்கள்
இஸ்லாத்தின் சிறப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டு அவர் எழுதியிருந்தார்கள். ஆகவே அவருடைய இந்த நற்பணியில் எந்த விதமான பாதமும் ஏற்படவில்லை. இன்று காலை அமர்வில் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசுகையில் கூறினார்கள், وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ افترى على الله كذبا أو كذب بآياته إنه لا يفلح المجرمون என்ற ஆயத்தின் அடிப்படையில் மீர்சா சாஹிப் அல்லாஹுடைய கலாமின் மீது ஏராளமான இஃப்திராக்கள் செய்து தமது கிரந்தங்களை எழுதியதாகவும் அவர் வமன் அதல் மிக பெரும் லாலிமாகவும் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அவர் என்னென்ன இஃப்திரா செய்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்களோ அவைகள் அனைத்திற்கும் நாங்கள் பதில் அளித்து விட்டோம், நிச்சயமாக அளித்து விட்டோம். ஆகவே மீர்சா அவர்கள் ஜாலிம் அல்ல. நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். நீங்கள் கூறுகின்றீர்கள் மீர்சா சாஹிப் இஃப்திரா இட்டு கட்டியிருக்கிறார்கள் என்று. நாங்கள் கூறுகின்றோம் இல்லை என்று. அல்லாஹ் என்ன கூறுகின்றான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன், அநியாயக்காரர்களும் குற்றவாளிகளும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று. இதற்கு பிறகு அஹ்மதியா ஜமாத்தின் வரலாறு என்ன கூறுகின்றது, அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் இறைவன் மீது இட்டுக்கட்டியதின் காரணமாக அல்லாஹுடைய ஆக்கினை காலாகி அவருடைய ஜமாத் அழிந்து விட்டதா அல்லது மேற்கு மேல் அபிவிருத்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்பதை தான் சிந்தனை செய்ய வேண்டும். இது அல்லாஹுடைய ஒரு அளவுகோல். இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன். இது புதிய ஒரு சான்று எடுத்து வைக்கிறது இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு பதில் கூறுகின்றேன். அஹ்மதியா இயக்கத்தின் இந்த 105 வருட கால வரலாறு 1889 உருவாக்கப்பட்டது இந்த ஜமாத். 1994 இந்த 105 வருட காலத்திற்குள் அஹ்மதியா ஜமாத்து கீழ்மோ நோக்கி வீழ்ச்சி அடைந்து விடுகின்றதா அல்லது மேலோங்கி கொண்டிருக்கின்றதா என்பதை பற்றி சற்று சிந்தனை செய்து பார்த்தால் இது ஒரு ஆத்மீகமான ஒரு இயக்கம். பௌதிகமான இயக்கத்தை பற்றி, அரசியல் இயக்கத்தை பற்றி நான் சொல்லவில்லை. இறைவன் புறம் இருந்த அனுப்பப்பட்ட இறை தூதரால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு இயக்கத்திற்கு இன்னால நன்சுர் ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத் என்ற அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்தின் அடிப்படையில் இந்த ஹயாத்து துனியாவில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்திருக்கின்றதா என்பதுதான் பார்க்க வேண்டும். 1889 இருந்து அதற்கு முன்னதாகவே எப்படியாவது அஹ்மதியா இயக்கத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல்வேறு திட்டங்கள் போடப்பட்டுக் கொண்டிருந்தன. முதலாவது மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி சாஹிப் கூறினார்கள், मैंने उसको उठाया था और मैं ही उसको गिराऊंगा. நான் தான் இவரை எழுப்ப செய்தேன், நானே இவரை வீழ்ச்சி அடைய செய்வேன் என்று. என்ன நடைபெற்றது? அவருக்கு தான் வீழ்ச்சி. அதை பற்றி விளக்குவதற்கு இப்போது நேரம் இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், இன்னி முஹீனுமன் அராத இஹானத்தக்கா, உண்மை அவமானப்படுத்துவதற்கு எவர் நாடுவாரோ அவனை நான் அவமானத்துக்கு ஆளாக்குவேன் என்ற அடிப்படையில் மோசின் பட்டாலிவிட அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டது. மௌலவி சனாவுல்லா அமிர்சரி 908 மே 26 மீர்சா வஃபாத் ஆயிருந்த பொழுது அமிர்சரின் வெளிவரும் வக்கீல் என்றும் பத்திரிகையில் 908 ஜூன் 1 முதல் தேதியில் அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதாவது மீர்சா வஃபாத் ஆகிவிட்டார்கள், இந்த இயக்கத்தை நாசம் செய்வதற்கு நான் ஒரு ரகசியம் கூறுகின்றேன். மீர்சாவுடைய எல்லா புத்தகங்களையும் வாங்கி எப்படியாவது ஒழித்து சாம்பல் ஆக்கி விடுங்கள். அப்போது உங்களுக்கு இந்த மிகவும் சுருக்கமாக கூறுகின்றேன், இந்த இயக்கத்தை உங்களால் இந்த உலகிலிருந்து என்றென்றுக்கும் ஒழித்து கட்ட முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடைபெற்றது? 947 இந்து முஸ்லிம் கலவரத்தின் போது அமிர்சல் அவருடைய புத்தக இந்த லைப்ரரி சுட்டி சாம்பலாக்கப்பட்டது. அவருடைய ஏக மகன் ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய அலுவல்களும் அவருடைய கடைகளும் வீடுகளும் எல்லாம் சுட்டி சாம்பலாக்கப்பட்டது. பாருங்கள், எவருடைய புத்தகங்கள் தீ கொளுத்தி பிற சான்றுகள் இல்லையே, பிற சான்றுகள் இல்லை. இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூனுக்கு தான் விளக்கம் கொடுக்க, புது சான்றுகள் இல்லை. இந்த காலையிலே சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்கின்றேன். வரலாற்றின் அடிப்படையில் தான் கூறுகின்றேன், நான் புது சான்று வைக்கவில்லை. இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன் என்று கூறியது தான் விளக்கம் கொடுக்கின்றேன். புதுசா ஒன்றுமே இல்லை. சரி சரி, அன்றிலிருந்து இன்று வரை அஹ்மதியா ஜமாத்தை அழிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் நடைபெற்று வந்ததோ அந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்ததாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஜியாவுல் ஹக் ஆகட்டும், ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ ஆகட்டும்,
972 அஹ்மதியா ஜமாத்துக்கு எதிராக நான் முஸ்லிம் மைனாரிட்டி என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. அவருக்கு தோல்வி கிடைத்தது. 988 அஹ்மதியா ஜமாத்தின் 984 பாகிஸ்தானில் இந்த ஆர்டினன்ஸ் அஹ்மதியா ஜமாத்திற்கு எதிராக ஒரு ஆர்டினன்ஸ் உருவாக்கப்பட்டது. எவராவது பாகிஸ்தானில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவாரோ, ஏதாவது ஒரு அஹ்மதி பாங்கு சொல்லுவாரோ, ஏதாவது ஒரு அஹ்மதி மற்றொரு அஹ்மதியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகிறாரோ, அவருக்கு 3 வருட தண்டனை என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அஹ்மதியா ஜமாத்தின் தற்போதைய இமாம் ஹஜ்ரத் மீர்சா தாஹிர் அஹ்மத் சாஹிப் முபாஹிலாவுக்கு சேலஞ்சு விடுத்தார்கள். அதாவது, இவ்வளவு காலமாக எங்களுக்கு மாறுபட்ட முறையில் உங்களுடைய கலிமா வேறு, இஸ்லாம் வேறு, மார்க்கம் வேறு, இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே என்று சொன்னீர்கள். ஆனால் இறைவன் அருளினால் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் எங்களுக்கு நம்பிக்கை, 5 நேர தொழுகின்றோம், நமாஸ், ஸகாத் இதெல்லாம் நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம் என்று கூறியும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் இந்த வழக்கை அல்லாஹுடைய திரு சந்நிதியில் வைப்போம் என்று சொல்லி முபாஹிலாவிடத்துக்கு சேலஞ்ச் விடுத்தார்கள். 988 ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த முபாஹிலா சேலஞ்ச் விடுத்தார்கள். 988 ஆகஸ்ட் 12ஆம் தேதி கடைசியாக எச்சரித்தார்கள். நீங்கள் அஹ்மதியா ஜமாத்திற்கு எதிராக செய்து வரும் இந்த அக்கிரமங்களிலும் அனாச்சாரங்களிலும் மறுத்து இந்த பயங்கரமான நிலைமையில் இருந்து நீங்கள் விலகவில்லை என்றால் நீங்கள் தூள் தூளாகி விடுவீர்கள் என்று சொன்னார்கள். 1988 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, 988 ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவர் தூள் தூளாகிவிட்டது உலகம் பார்த்திருக்கின்றது. 28 ஜெனரலுடன் அவர் நாசமாகிவிட்டார். விளக்குவதற்கு நேரம் தேவைப்படுகின்ற 100 வருட வரலாறு உங்கள் முன்னால் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது போகிறதில்லை. எவரெல்லாம் அஹ்மதியா ஜமாத்தை அழிவதற்கு முயற்சிக்கிறோ அவருக்கு அல்லாஹ்விடம் இருந்து தண்டனை கிடைத்தான சான்றுகள் ஏராளமாக என்னிடம் இருக்கின்றது. எங்களிடம் இருக்கிறது, விளக்குவதற்கு நேரம் இல்லை. ஆனால் இன்று அஹ்மதியா ஜமாத்தின் நிலைமை என்ன? உலகில் 140 நாடுகளில் அஹ்மதியா ஜமாத் இருக்கின்றது. அஹ்மதியா ஜமாத்திற்கு அஹ்மதியா ஜமாத் செய்து கொண்டிருக்கும் மிக பெரும் சாதனைகளை உலகில் உள்ள எந்த முஸ்லிம் ஜமாத்தினாலும் முஸ்லிம் அரசாலும் செய்ய முடியவில்லை என்பது எங்களுடைய வாதம். அல்லாஹ்வின் அருளினால் 56 உலக மொழிகளில் திருக்குர்ஆன் மொழிபெயர்த்து ஆப்பிரிக்காவிலும், அமெரிக்காவிலும், ரஷ்யாவிலும், சீனாவிலும் எல்லாம் பரவ செய்வதற்கு தௌஃபீக் அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத்துக்கு தந்திருக்கின்றார். 120 மொழிகளில் திருக்குர்ஆனின் தொகுக்கப்பட்ட ஆயத்துகள் 300 ஆயத்துகள் மொழிபெயர்த்து லட்சக்கணக்கில் உலகம் பூராவும் பரவ செய்வதற்கு தௌஃபீக் அல்லாஹ் தந்திருக்கின்றான். 120 மொழிகளில் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் 300 ஹதீஸ்கள், அதாவது இஸ்லாத்தின் சிறப்பையும் திருக்குர்ஆனின் சிறப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பையும் உலகம் பூராவும் வெளிப்படுத்துவதற்கு தௌஃபீக் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். உலகம் பூராவும் ஆயிரக்கணக்கில் உள்ள பள்ளிவாசல்கள் நாங்கள் உண்டாக்கி இருக்கின்றோம். இந்த 994 551 பள்ளிவாசல்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வெளியில் நாம் இருக்கின்றோம். அஹ்மதியா ஜமாத் செய்து கொண்டிருக்கும் மிக பெரும் சாதனைகள் அது உண்மையான இறைவன் புறம் இருந்து தோற்றப்பட்ட ஒரு இறை இயக்கம் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. இன்னஹு லா யுஃப்லிஹூன், அல்லாஹ் கூறுகின்றான், ஜாலிம்களுக்கு ஒருபோதும் வெற்றி கிடைக்காது என்று அல்லாஹ் எடுத்து வைத்திருக்கின்றான். இந்த அஹ்மதியா மேல் வெற்றி பெற்றுண்டே இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த இறை இயக்கம் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. புதிய ஒரு சான்று நாம் வைக்கவில்லை. மற்றொரு விஷயம் கூற விரும்புகின்றேன். இன்று அஹ்மதியா ஜமாத்துக்கு சொந்தமாக முஸ்லிம் டெலிவிஷன் அஹ்மதியா என்ற பெயரில் ஒரு டெலிவிஷன் இருக்கின்றது. தினமும் பகல் 12 மணியில் இருந்து இரவு 12 மணி வரை உலகம் பூராவும் 120 நாடுகளில் கதையில் உண்மை நடந்தது. அவர் உண்மைக்கு ஆதாரமாக கூறுகிறேன். ஆமா, ஆதாரம் தானே. அது விளம்பரப்படுத்தலாங்க. நீங்க நான் சொல்லுங்க, நான் முதல்ல 2 தடவை சொல்றேன். வாதத்தை எடுத்து தொகுத்து சொல்லுங்க, சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு பிரேமானந்தா சாமி சொல்ற மாதிரி 124 கிளை எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. வாதத்தான் சொல்லணும். அப்ப நான் அது மாதிரி சொல்லுவேன். நல்லா இருக்கேன். கடைசியில பிரேமானந்த சாமியோட முடிவு எப்படி நீங்க கட்டுப்படுத்துங்க. பண்புள்ள சகோதரர்களே, செய்திகள் நான் இந்த விஷயத்துக்கு வருவதில்லை, விட்டு விடுகின்றேன். நான் ஒன்று மட்டும் கூறி
ஆதாரம் தான் எடுத்து காட்டுகிறேன். பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, வெளியே விட்டுருக்கோம். பேசலாம் அவங்க சொன்னாங்க, நாங்க எடுத்துருப்பேன். நீங்க யார் பேசுறீங்க? சரி, இப்போது நான் கூற விரும்புகின்றேன், அமைதியாகவே கூற விரும்புகின்றேன். அன்புமிக்க சகோதரர்களே, இப்போது மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அப்துல் அவர்கள் கடைசி காலத்தில் தோன்றும் கவிதையை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதாவது தஜ்ஜாலை பற்றியும் கவிதையை பற்றியும். ஈசா அலி இஸ்லாமின் வருகைக்கு முன்னால் நிச்சயமாக தஜ்ஜால் தோன்ற வேண்டும், தஜ்ஜால் கழுதப்பு மேல் ஏறித்தான் வரும் என்று அவர் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னோரிப்பின் அடிப்படையில். அன்புள்ள சகோதரர்களே, அஹ்மதியா ஜமாத் கூறுகின்றது, வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வந்துவிட்டார்கள், அவர் வருவதற்கு முன் தஜ்ஜாலும் வந்திருக்கின்றது, கழுதையும் வந்திருக்கின்றது என்று. ஆனால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இன்னும் வரவில்லை என்றால் हजरत मिर्जा साहब அவர்கள் கூறுகின்றார்கள், अगर ये आजिज मसीह मौत होने के दावे में गलती पर है तो आप लोग कुछ कोशिश करें कि मसीह मौत जो आपके ख्याल में है उन्हें इन्हीं दिनों में आसमान से उतारवे. நான் மசீஹ் மௌத் என்று வாக்களித்திருக்கின்றேன், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் என்று வாதித்திருக்கின்றேன். நான் என்னுடைய வாதத்தில் தவறானவாக இருக்கின்றேன் என்றால் உண்மையான மசீஹை எப்படியாவது வர வைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மூமினீங்கள், நீங்கள் முத்தகீங்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்றால், நான் பொய் என்று நினைக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் துஆ செய்யுங்கள். நிச்சயமாக உண்மையாளருடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பொய்யனான எனக்கு எதிராக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆகவே நீங்கள் துஆ செய்யுங்கள். எப்படியாவது அந்த மசீஹ் பின் மரியமை வானத்திலிருந்து இறக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் குறைந்தது அந்த கழுதியாவது எப்படியாவது வர வைக்க செய்யுங்கள். அல்லாஹ்விடம் மன்றாடி கேளுங்கள். இந்த காதியானிகள் கடந்த 100 வருடங்களாக எங்களை மிகவும் துன்புறுத்த ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். இப்போதுதானே ஈசா அலி இஸ்லாம் நீ அனுப்ப வேண்டும், இறைவா இந்த ஈசா நீதி அனுப்பு, அவர் வருவதற்கு முன் தஜ்ஜால் வர வேண்டும், தஜ்ஜால் வருவதற்கு முன் கழுதை வர வேண்டும். அன்புமிக்க சகோதரர்களே, மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் நான் ஒரு அன்பளிப்பு உங்கள் முன்னால் வைக்க நாடுகின்றேன். ஏதாவது ஒரு மௌலவி சாஹப், ஏதாவது இஸ்லாமிய அரசாங்கம் அந்த கழுதையை வரவைத்து காட்டினால் 1 கோடி ரூபாய் இனாமாக தர இருக்கின்றோம். நிச்சயமாக முடியாது. நாங்களே சேன் சொல்றதில்லை, சவால் இல்லை, இது அன்பான ஒரு வேண்டுகோள். எப்படியாவது கழுதையை வரவைத்து காட்டுங்கள். நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அந்த கழுதை வந்து விட்டது என்று. நீங்கள் கூறுகின்றீர்கள், கேளனம் செய்து கொண்டு நீங்க கழுதை ட்ரெயின் சொல்றீங்க, பிளைன் சொல்றீங்க, ஷிப் என்று சொல்றீங்க. சரி, நாங்க சொல்றது தவறு என்றால் இந்த காலத்திலாவது அந்த கழுதை வர வைத்து காட்டுங்களேன். 1 கோடி ரூபாய் தர தயாராயிருக்கின்றோம் அஹ்மதியா ஜமாத். இதை மீண்டும் கூறுகின்றேன், சேலஞ்சாக எடுத்து வைக்கவில்லை. கடைசியில் மீர்சா சாஹுடைய ஒரு விஷயம் கூறி நான் விடைபெறுகின்றேன். ऐ तमाम लोगों सुन रखो कि उसकी पेशगोई है जिसने जमीन और आसमान बनाया. அன்புள்ள சகோதரர்களே, வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனுடைய ஒரு முன்னறிவிப்பு. वो अपनी जमात को तमाम मुल्कों में फैला देगा. அவன் தன்னுடைய ஜமாத்தை முழு நாடுகளில் பரவச் செய்வான். और हुज्जत और बुरहान के रूह से सब पर उनको गलबा बख्शेगा. பல்வேறு சான்றுகளாலும் அடையாளங்களாலும் எல்லாவரின் மீது அவர் இந்த ஜமாத்திற்கு வெற்றி அளிப்புவான். वो दिन आते हैं बल्कि करीब है कि दुनिया में सिर्फ एक ही मजहब होगा जो इज्जत के साथ याद किया जाएगा. அந்த நாள் வரப்போகின்றது, மிகவும் இஸ்ஸத்துடன் நினைவு கூறப்படும் ஒரே மார்க்கம் இஸ்லாம் நிலைநிற்கும் நாள் வரப்போகின்றது. खुदा इस मजहब इस सिलसिले में निहायत दर्जा और फौकुलाद बरकत डालेगा. இந்த மார்க்கத்தில், இந்த இயக்கத்தில் மிகவும் महत्वमिक अरुल अल्लाह கொடுப்பான். और हर एक को जो इसके मदूम करने का फिक्र रखता है ना मुराद रखेगा,
ஒவ்வொருவருக்கும் இதை அழிப்பதற்காக முயற்சிக்கும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தோல்வியடை செய்வான். और ये गलबा हमेशा रहेगा यहाँ तक कि क़यामत आ जाएगी. इस नाल வருவது வரை நிச்சயமாக இந்த வெற்றி மேலோங்கி கொண்டே இருக்கும். अब अगर मुझसे ठट्ठा करते हैं तो इस ठट्ठे से क्या नुकसान, क्योंकि कोई नबी नहीं जिससे ठट्ठा नहीं किया गया. நீங்கள் என்னை பரிஹசிக்கின்றீர்கள் என்றால் எந்த நஷ்டமும் இல்லை, ஏனென்றால் பரிஹசிக்கப்படாத ஒரு நபியும் வரவில்லை. पर जरूर था कि मसीहों से भी ठट्ठा किया जाए, जैसे कि अल्लाह ताला फरमाता है, निश्चयமாக मसीहुम கேலிசெய்யப்படுவார். या हसरतन लिबादि मायति मिन रसूल इल्ला कानु बियस्तज़िऊन இறைவன் கூறுகின்றான். பஸ் खुदा की तरफ से ये निशानी है, இறைவன் புறம் இருந்து ஒரு அடையாளமாக இருக்கின்றது. हर एक नबी से ठट्ठा किया जाता है, ஒவ்வொரு நபியும் ஏளனம் செய்யப்படுகின்றார். मगर ऐसा आदमी जो तमाम लोगों के रूबरू आसमान से उतरे और फरिश्ते भी उसके साथ हों, मगर ऐसा आदमी जो तमाम लोगों के रूबरू आसमान से उतरे और फरिश्ते भी उसके साथ हो, उसे कौन ठट्ठा करेगा? എന്നാൽ വാനത്തിലിருந்து മലക്കുകളുடன் ஒருவர் இறங்கி வருவதை மக்கள் பார்க்கும்போது எப்படி அவரை மக்களால் பரிகாசம் செய்ய முடியும்? बस इस दलील से भी अक्लमंद समझ सकता है कि मसीह मौत का आसमान से उतरना मगर झूठा ख्याल है. याद रखो कि कोई आसमान से नहीं उतरेगा. நினைவில் கொள்ளுங்கள், எவருமே வானத்திலிருந்து வர மாட்டார்கள். हमारे सब मुखालिफ जो अब जिंदा मौजूद हैं वो तमाम मरेंगे. இப்போது இருக்கக்கூடிய எல்லோரும் மரணிப்பார்கள். அவருக்கு பிறகு அவரால் ஈசா வருவதை காண முடியாது. அவருக்கு பிறகு மக்கள் தோன்றுவார்கள், அவர்கள் சந்ததிகள் வருவார்கள், அவர்கள் சந்ததிகள் வருவார்கள். கடைசியில் 3வது நூற்றாண்டில் ஈசாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் மிகவும் நிராசை அடைந்து இந்த தங்களுடைய நம்பிக்கையை கைவிடுவார்கள். இது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன் செய்யப்பட்டிருக்கும் ஒரு முன்னறிவிப்பு. இதுவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கவில்லை. இதுதான் அஹ்மதியா ஜமாத்திற்கும் அல்லாதவருக்கும் இடையில் உள்ள கருத்து வேற்றுமை. நான் இத்துடன் இந்த விஷயத்தை முடிக்கின்றேன். நாம் இந்த 8 நாட்களாக 9வது நாள் நாம் இருக்கின்றோம். மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் நாம் இங்கு ஒன்றாக கூடி கருத்து மாற்றம் செய்திருக்கின்றோம். என்னுடைய பேச்சிலிருந்தோ சில போது உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் சத்தத்துடன் பேசியதனால் உங்களுக்கு சிறு கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் நான் உட்பூர்வமாக எல்லா சகோதரர்களும் மன்னிப்பு கேட்கின்றேன். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் எவருக்கும் எவரிடம் எந்த விதமான வெறுப்பும் பகைமையும் தேசியமும் இல்லை. இது மார்க்க சம்பந்தமான ஒரு விவாத அரங்கம். இதில் பல்வேறு விஷயங்கள் நடைபெறும். சிலர் சத்தத்துடன் பேசுவார், சில ஏளனம் செய்து சிரிக்க வைப்பார்கள். இதெல்லாம் புண்படுத்தாமல் இதுவரை நிறைந்ததை போன்று மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் ஒன்று சேர்த்து இதற்கு பிறகும் இந்த நேச உணர்வு நிச்சயமாக நீடிக்க வேண்டும். நான் மதிப்பிற்குரிய ஜெயினுல் ஆபிதீன் ஷா அவர்களை நன்றாக தெரியும். அதாவது பல வருடங்களாக எனக்கும் அவருக்கும் இடையில் சமாதான வழி நஜாத் ஜன்னத் மூலமாக கருத்து பரிமாற்றம் நடைபெற்றிருந்தது. இப்ப இந்த முறைதான் என்னால் அவரை சந்திக்க முடிந்திருக்கின்றது நேரடியாக. நாம் முதல் நாளே அவருடைய சலாம் சொல்லிட்டு நாம் அறிமுகப்பட்டோம். அவருடைய புஞ்சிரிப்பையும் புன்னகையும் என்னால் மறக்க முடியாது. நிச்சயமாக இந்த அன்பையும் நேசத்தையும் என்றென்றும் நீங்கள் நிலைநாட்டுவீர்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். மீரா கூறினார்கள், அது கூறி நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ஹமே குச் கீ நஹி பாயோ நசீஹத் ஹே கரீபானா, எங்களுக்கு எவரிடமும் எந்த விதமான விருப்பம் இல்லை. ஹமே குச் கீ நஹி பாயோ நசீஹத் ஹே கரீபானா, எந்த விதமான விருப்பம் இல்லை என்று மீராசா கூறினார்கள். அதே போன்று மீராசாவை ஏற்றுக்கொண்டிருக்கும் அஹ்மதிகளுக்கு உங்கள் மீது எந்த விதமான விருப்பம் இல்லை, வித்வேஷம் இல்லை. கருத்து பரிமாற்றம் இன்று நடக்கலாம், சமாதான வழி ஜன்னத் மூலமாகவும் நடக்கலாம், நேரடியாகவும் நடக்கலாம். ஆனால் நமக்கு இடையில் இருக்கும் இந்த உறவையும் அன்பையும் நேசத்தையும் நிச்சயமாக நாம் புறக்கணிக்க முடியாது. அதை என்றென்றும் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன். நீங்கள் இதுவரை காட்டியிருக்கும் இந்த அன்புக்கும் நேசத்திற்கும் அஹ்மதியா ஜமாத்தின் சார்பாக நான் நன்றி கூறுகின்றேன். அஸ்ஸலாமு. இந்த இறுதி சுற்றினுடைய கடைசி அமர்வில் இருக்கீங்க. புதிய வாதம் எதுவும் வைக்க வேண்டாம். சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது கருத்து இருந்தால் அந்த கருத்தை நீக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் புதிய வாதத்தை வைங்க. அதாவது இப்போ புதிய வாதம் இல்லை, கடந்து தொகுத்து சொல்லுங்கள். சாரா சொல்லிட்டேன்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக நாம் மிர்சா சாஹிபுடைய அந்த 6 முன்னறிவிப்புகளை எடுத்துக்காட்டி அது நிறைவேறவில்லை என்று சொன்னோம். அதை ரொம்ப கவனிக்க வேண்டும். இத மிர்சா சாஹிப் சொன்ன மறுப்பு இல்லை, அவங்க படிச்சது அது தயாரா தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் சொல்லிவிட்டார்கள், எல்லாம் டைப் படிச்சு நினைஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க, தயாரத்தான் வந்திருக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள பதில் அதான் விளங்குது. ஆனா இது மிர்சா சாஹிப் என்ன சொன்னாரு, இவங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க போடக்கூடிய மறுப்பு. அந்த முன்னறிவிப்புல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, ஜவ்வஜ்னாக்கஹான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கவனிக்கணும், அதாபு மட்டும் அது காரணம், திருந்துறது மட்டும் இல்ல. அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்துட்டேன்னு அல்லாஹ் சொன்னான். இதான் பாயிண்ட். 2.5 வருஷத்துல மௌத்தா போகணும்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கொஞ்சம் லேட் ஆகலாம், தாமதமாகலாம். ஆனால் மறுபடியும் அல்லாஹ் சொல்றான் திருப்பவும், அவர் திரும்பவும் சொன்னார், அதாவது சந்தேகப்படாம பேகத்தை கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாற்றம் கிடையாதுன்னே சொல்லிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் 3ஆவது வருஷம் கல்யாணம் பண்ணுவேன், 4ஆவது வருஷம் கல்யாணம் பண்ணுவேன். அல்லாஹ் கல்யாணம் பண்ணி தந்ததாக சொல்வதும் இவர் கல்யாணம் பண்ணுவதும் தான் அங்க உள்ள முக்கியமான அம்சம். நடந்தா இல்ல, இவங்க பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாராம், மச்சர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. பிற்காலத்தில் அவர் ரிசாவுக்கு பிறகு உள்ள அந்த கடிதங்கள் எல்லாம் காட்டுறாங்க. சரி மன்னிப்பை கேட்டுட்டாருங்க, கல்யாணம் பண்ணி தந்தேன்னு அல்லாஹ் சொன்னது என்னாச்சு? கல்யாணம் பண்ணி தர அல்லாஹ்வோட பண்ணி தருகிறான். அல்லாஹ் செய்து கொடுத்த அந்த திருமணம் ஏன் நடக்கல? ஜவ்வஜ்னாக்கஹான்னு அல்லாஹ் சொல்றான். ஜைனபுக்கு சொன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துச்சு. அதே மாதிரி ஜைனப் அவங்க விஷயத்துல அல்லாஹ் ஆயத் இறக்கணும், ஜவ்வஜ்னாக்கஹான்னு நடந்துச்சு. கல்யாணம் தான் முக்கியம். கல்யாணம் பண்ணி தராதுக்கு தான் 5 சாபமும் அல்லாஹ் வணங்கணும். கல்யாணம் பண்ணி தராதனாலதான் உனக்கு 3 வருஷம், உனக்கு 2.5 வருஷங்கிற டாபிக். மெயின் விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா, இவர் முகமது பேகத்தை கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். பண்ணல, கடைசி வரைக்கும் பண்ணாமே மௌத்தா போயிட்டாரு. இதுல தௌபாக்கும் கல்யாணம் பண்றது என்ன இருக்குது? அல்லாஹ் கல்யாணம் பண்ணி தர்றேன்ல சொல்லி இருக்கிறான். திருந்தியா மன்னிப்பு கேட்டுக்கிட்டுமே. அல்லாஹ் கல்யாணம் பண்ணி தந்தா என்ன செய்யறவரு, நான் என் பொண்டாட்டி தலாக் விட்டுறேன், அல்லாஹ்வுடைய முன்னறிப்பை நீங்க நிறைவேற்றிக்கிறீங்கன்றாவது நடந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் கல்யாணம் பண்ணி தர்றதும் அந்த 6ல் 1. அப்ப நிறைவேறல நல்லா தெரியுது. அதுக்கு தான் பிரிண்டர் லெவல்ல ஒரு பதில் வச்சிருக்காங்க. இவங்களா செட்டப் பண்ணி தயாரிச்சது. மிர்சாவுடைய கடைசி காலம் வரைக்கும் பண்ணுவேன் தான் இருந்தார், பண்ணாமலே மௌத்தா போயிட்டார். அதனால இந்த கடைசி விஷயம் அவங்க என்னதான் எழுதி இருந்தாலும் அவர் கண்ட வாக்குமூலத்தை நம்ம பார்க்கணுமே தவிர அவர் சார்பாக இவங்க சொல்லக்கூடியது பார்க்க கூடாது. கடைசி வரைக்கும் பண்ணிடுவேன், அது நிறைவேறத்தான் செய்யும். 2 வருஷம் என்னாச்சு, அதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகலாம், நடக்கும் தான் இருந்தாரு. கடைசி வரைக்கும் நடக்கல. இதுதான் நம்ம சொன்னது. எல்லாத்துக்கும் சொல்ற பதில் மாதிரி தான் இதுல என்ன இருக்குது, அல்லாஹ் கல்யாணம் பண்ணிச்சுதா சொல்லி அது நிறைவேறலன்னு சொன்னா. அப்ப இதுல பல இருக்கு. அவர் சேலஞ்சு பண்ணது ஒண்ணு, அல்லாஹ் ஜவ்வஜ்னாக்கஹாங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து வரலன்னு வழங்குது. இது அல்லாஹ்ட்ட இருந்து வரல. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து வராது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததாக இவர் சொல்லி இருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக இப்படி அவருடைய கடந்த கால வாழ்க்கை எத்தகைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நாம கேட்கிற கேள்வி நல்லா சிந்திச்சு பாருங்க. அவரு புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிற தொகுத்து சொல்றது, புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிறதா சொன்னார். புகாரியில அந்த ஹதீஸ் இல்லைன்னு இவங்க ஒப்புக்கொண்டாங்க. அப்ப புகாரி அசலா மிகச்சிறந்த கிதாபு புகாரியில ஹதீஸ் இருக்குன்னாரு, புகாரியில ஹதீஸ் இல்ல. ஒரு நாள் இதை தவிர இவங்க என்ன செய்யறாங்க, திருத்துறாங்க. இது ஒரு நுபுவத்துக்கு எதிரான ஒரு இது. அதுக்கப்புறம் பிளேக் நோய் ஏற்படும் மகதியுடைய காலத்தில் அப்படின்னு அவர் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னார். குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டோம், 2 நாளா காட்டல. இன்னைக்கு காட்டினா தாபத்துள்ள தான் குர்ஆன் அப்ப பிளேக் நோய் அப்படின்னு சொல்லி அதே தாபத்துள்ள ஒரு உலமாக்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. வேடிக்கைதான், தாபத்துள்ள அருளுங்கிறதுக்கு உலமாக்கள் அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. உலமாக்கள்ங்கிற விளக்கம் கொடுத்த பிறகுதான் இதை பத்தி சொல்றாரு, மகதி காலம் ஏற்படும். அப்ப அவர் இதை யோசிக்கவே இல்லை. இதுக்கு பதில் சொல்வதற்காக சிந்திச்சு பார்த்து எதை சொன்னாங்க குர்ஆன்லன்னு சொல்லிவிட்டோம், திருத்தவும் முடியாது, பப்ளிஷ் ஆயிடுச்சு. அடுத்த பதிப்புல திருந்தா தெரிஞ்சு போயிருந்தா யோசிச்சு பார்த்து 3 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாரு, 7 வருஷத்துக்கு பிறகு யோசிச்சு என்ன செய்யறாரு, தாபத்துன்னு வருதுல அது பிளேக் கிருமி தான், கிருமியை தான் அது குறிப்பிடுதுன்னு சொல்லி
அதைத்தான் நான் முந்தி சொன்னேன், மாத்திராது. முந்தி சொல்லிதான் சொல்லியிருக்கணும். குர்ஆன்ல இல்லாத ஒன்றை குர்ஆன்ல இருப்பதாக இட்டு கட்டினார் நம்ம சொன்னது நிரூபணம் ஆயிடுச்சு. குர்ஆன் மீது இட்டு கட்டிய ஒருவர் பொய் சொன்னவரா தான் இருக்க முடியும், பொய் சொன்னவர் நபியா இருக்க முடியாதுங்கிறது குர்ஆனுடைய அளவுகோல். அதுக்கப்புறம் 1400 வருஷத்துல உலகம் அழியும்னாரு. உலகம் அழியிற இறுதி காலம் ஏற்படும்னாரு. அபியாரம் குறிச்சி காலம் குறிச்சி ஒண்ணுமே குர்ஆன்ல கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா காதிரோன்னு வந்திருக்குது. அந்த எழுத்துக்கு அப்ஜது கணக்கு போட்டா அது 787 வருது. அது சூரிய ஆண்டு, அது சந்திர ஆண்டா மாத்தணும்னு சொன்னா 400 வருது. 1400 நான் வர்றதான் இது சொல்லுதுண்டு யாரும் கொடுக்காத ஒரு விளக்கம் இப்படிக்கு மாத்தமா கொடுத்தாரு. இதுக்கு பதில் அங்க இருந்து வரல. ரசூலுல்லாவே அப்ஜது கணக்கு போட்டிருக்காங்கன்னு ஒண்ணு சொன்னாங்க, கேட்டோம், வாபஸ் வாங்கிட்டாங்க, அதை நாங்க சொல்லல அப்படின்ட்டாங்க. அப்ப இதுக்கு பதில் இல்ல இல்ல. இப்படிப்பட்டு பதில் சொல்ல முடியாத, மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம இப்படி எல்லாம் சொன்ன ஒருவர் நபியா இருப்பாரான்னு கேட்டோம். இதை நீங்க சிந்திக்கணும். அடுத்து என்ன, கமருங்கிற வார்த்தை அதாவது 1, 2, 3 பிறைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது, அதுக்கு மேலதான் பயன்படுத்தணும். 1, 2, 3க்கு பயன்படுத்தினவன் முட்டாள், ஜாஹில் அப்படின்னு அவர் சொன்னார். அல்லாஹ் பயன்படுத்திருக்கான்னு எடுத்து காட்டணும். 1, 2, 3க்கு அல்லாஹ் கமருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்கிறதுக்கு 4 வசனங்களை எடுத்து ஓதி காட்டணும். 2 நாளா மறுத்துக்கிட்டு வந்தாங்க. 3வது நாள் முதல் நாள் மறுத்தாங்க. இது சம்பந்தம் 2 அன்னைக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. நேத்து நைட்டு ஒத்துக்கிட்டாங்க. கமருங்கிறது 1, 2, 3க்கு சொல்லலாம், அல்லாஹ்வும் பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப இது எது உண்மை? யார் ஒருத்தன் கமருங்கிற வார்த்தையை 1, 2, 3க்கு பயன்படுத்துறானோ அவன் அடைய அப்படிங்கிறாரு. அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான்றதையும் ஒப்புக்கொள்றாங்க. அப்ப அல்லாஹ்வே மடையன் என்று சொன்ன குற்றம் ஒண்ணு. இந்த கமருங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறது என்னைய மாதிரி ஒரு சாதாரணத்திலும் சாதாரணமானவனுக்கு தெரியுது, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறது தெரியல. அப்ப இதுல அவருக்கு ஒரு அறியாம வருது. இதுல குர்ஆனை பெற்றுத்தரக்கூடியவருக்கு இருக்கிற குர்ஆன்ல கரெக்டா தெரியணும். இந்த வகையிலையும் அவர் நபியா இருக்க முடியாதுங்கிறத தெளிவா நம்ம என்ன இருக்கோம், ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 3 ஒரு ஆயத் அவருக்கு வந்த வகையில் இருக்குது. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அவர் குர்ஆன்ல இருந்து உள்ளதை இன்னொரு தடவை இறங்குதே தவிர அவரை குறிக்காது அப்படின்னாங்க. குர்ஆன்ல இருந்து உள்ளதுதான் அப்படி வருதுன்னு சொன்னா குர்ஆன்ல 3 ஆரம்பிக்கல. அந்த ஆயத் எப்படி ஆரம்பிக்குது? உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظلمون இருக்குது. உதினல் இல்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் 4 வார்த்தையை அங்க விட்டுட்டாரு, பொருளற்று நிக்குது. இவருக்கே அந்த வகை வருதுன்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் இல்லாம நிக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை இவருக்கு ஒருக்கா இறங்குதுங்கிறாங்க. நம்மள்ட்ட இருக்கிறதா கொஞ்சம் கரெக்டா இருக்குது, நபிக்கு நேரடியா வந்ததுனா இல்ல, கரெக்டா இல்ல. இது என்னன்னு கேட்டோம், கடைசி வரைக்கும் பதில் இல்ல. அப்ப குர்ஆன்ல இருக்கிறத பாதி நீக்கிட்டு இதான் குர்ஆன் சொல்லி அறிமுகப்படுத்தின குற்றம். இது நபிமார்கள் செய்ய மாட்டாங்க, நபினா செய்ய மாட்டாங்க. ஈசாவுடைய கபரு பலஸ்தீன்ல இருக்குன்னாரு, காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, ஏற்கத்தக்கது இல்ல. காரணம் என்ன? ஈசாவுடைய கபருக்கு அவரே சொல்றாரு, என்னுடைய நான் சொல்லிக் கொண்டே வந்தேன், இறந்து விட்டார் என்று. அல்லாஹ்வுடைய பெரிய லுத்துஃபு, இதோ கபர் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி அவருடைய சீடர் ஒருத்தர் அனுப்பி கண்டுபிடிச்ச கபர் அது. பிறகு நினைஞ்சாரு அந்த நிலையில இருந்து மாறி இங்க கபர் இருக்குன்னாரு. இப்படி முரண்பட்டுலாம் என்ன செய்ய மாட்டாங்க, நபிமார்கள் பேச மாட்டாங்க. தெரிஞ்சா சொல்லுவாங்க, தெரியாது சும்மா இருப்பாங்க. இதான் நபிமாருடைய இது. அது மாதிரி அவரை அல்லாஹ்வா கற்பனை செய்து கனவு கண்டிருக்காரு. கனவு இவரே சூரியனை படைச்சதா, சந்திரனை படைச்சதா, வானத்தை படைச்சதா, பூமியை படைச்சதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நானே படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் நானே அழிஞ்சு போய் அல்லாஹ் எனக்குள்ள நுழைஞ்சு கொண்டான் இதை எழுதி வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் இதுக்கு பதில் தரல. கனவுக்கு தான் பதில் தந்தாங்க தவிர இந்த மாதிரி கனவு காணலாமா நபிமார்கள் காண்பாங்களா? தன்னை அல்லாஹ்வா கனவு காண்பாங்களா நபிமார்கள்? காண மாட்டாங்க. அது ஷைத்தானுடைய கனவுகள் நபிமார்களுக்கு வராது. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு மாற்றமான கனவு ஷைத்தானுடைய கனவு, இது நபிமார்களுக்கு வராது. அப்ப நபிமார்களுக்கு வரக்கூடாத முன்மாதிரி இல்லாத ஒரு கனவை கண்டு அவர் அல்லாஹ்வாகவே கனவு கண்டிருக்காரு. அவர் தான் வானத்தை படைச்சாராம், பூமியை படைச்சாராம், ஆதம படைச்சாராம். எடுத்து வச்சோம், பதில் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னமா அமுருக்க குர்ஆன்ல இருக்குது, இந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குன் என்று சொன்னால் ஆகிவிடும். இவருக்கு வந்த வகையில அல்லாஹ் அவர்கிட்ட சொல்றான், நீ ஆகிட்ட ஆகிவிடும். இத அறத்த செய்யன் ஐயக்குறலகு குன் அந்த கூறலகு குன் பயக்கும், நீ ஆகன்னு சொன்னா ஆகிவிடும் அப்படின்னு இருக்கணும். அதுக்கு வேற என்னென்ன விளக்கம் இவர் அல்லாஹ் பார்த்து சொல்றாரு இல்ல. அடுத்து வருது ஏன் மேரே பந்தே, ஓ எனது அடிமையே. அப்ப இதையும் அல்லாஹ் பார்த்து இவர் தான் சொன்னாரா? எனது அடிமையேன்னு இவர் அல்லாஹ் கூப்பிட்டாரா? இல்ல, அல்லாஹ் இவரை பார்த்து கூப்பிட்டு சொல்றான், நீ ஏதாவது ஆகுண்டு ஆகிவிடும். அவருக்கு வந்த வகையில் இருக்குது. அப்ப இவர் தன்னை அல்லாங்கிற நிலைக்கு உயர்த்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறார் என்பதற்கு இது தெளிவான சான்று. இதுக்கு பதில் சரியான பதில் தரல. இல்திபாத்துன்னு சொன்னாங்க, அதாவது அல்லாஹ் படைத்தான் என்று நாம் ஒளிவித்தோம்னு வரும். 2 ஆள் ஒண்ணுதான். அல்லாங்கிறது நாம்ங்கிறது ஒரு ஆள் தான். இங்க யாரு
இது அல்ல. இங்க இவர் ஆள் மாறக்கூடாது. எழுத்து பாத்துல ஒரு ஆள் தன்னை பத்தி சொல்லக்கூடிய விதம் எதுக இங்க ஆள் மாறாட்டமே நடக்குது. இது கிராமர்ல கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மை தெளிக்கிற கதையை சொல்லி காட்டணும். அவர் உருவமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அவர் அல்லாஹ்வோட பேசுறாரு, பேப்பரை கொடுக்காரு, அல்லாஹ் கையெழுத்து போடுறான், நீட் நேரத்துல யோசிக்காமல் கையெழுத்து போடுறான். கையெழுத்து போடும்போது மனுஷன் இங்கு உதற மாதிரியே சிவப்பு பணம் வச்சுக்கிட்டு உதறான், உதற மாதிரி அப்படி உதாரணம் காட்டுறாரு. எப்படி நாம் உதறுவோமோ அதே மாதிரி உதறுகிறான். அந்த உதர்ன மை எனக்கு பக்கத்துல காலமுக்குனவருடைய தொப்பியிலையும் என் சட்டையிலையும் விழுந்துச்சு அப்படின்னு என்ன செய்யறாரு, அதை சொல்றாரு. அல்லாஹ் பத்தி இப்படி கற்பனை பண்ணலாமா? இப்படி அல்லாஹ்வுக்கு பேப்பர் கொண்டு கொடுத்து மேனவளை கைப்பனா மனுஷன் போடுற மாதிரி உதருவானா? இப்படி அல்லாஹ் தனக்கு தான் காட்சி தருவானா யாருக்காச்சு? இது இறைவனை நானோ நீங்களும் வழங்குறத விட மோசமாவும் இருக்குது. நான் நல்லா வழங்கி வச்சிருக்கேன், இறைவனை இப்படி வழங்கல, நீங்க விளங்கல. ஒரு நபிக்கு ஒரு இப்படி இருக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கனவு கண்டிருக்கிறாங்களா? நீட் நேரத்தில் கட்டுப்பட்டதாக பார்த்திருக்கிறாங்களா? இல்ல. அப்ப இதுக்கு என்ன செஞ்சோம்? கேட்டோம், தெளிவான முறையில பதில் தரவே இல்லை. அதுக்கு 1000 லானத்து ரசூலுல்லாஹ்வுடைய முகபத்துல அது சொன்னாங்க. முகபத்திலே சொல்லட்டுமே, முகபத்துல சொன்னா இந்த மாதிரி சொல்பவர்களுக்கு 1000 லானத்து உண்டாகட்டும் ஒரு தடவை சொன்னா போதும், அதுல 1000 வந்துடும். 1000 லானத்துல வேற இலக்கிய அர்த்தத்தில் உள்ள உண்மையிலே 1000 அர்த்தம் தான் 2 தடவை சொன்னாலும் போதும். 1000 வர்றதுக்கு 2 தடவை 3 தடவை ஒரு அர்த்தம் கொடுத்தா போதும். 1 லானத்து, 2 லானத்து, 3 லானத்து, 4 லானத்து, 5 லானத்து நம்பர் வேற போட்டு 1000 வரைக்கும் 4 பக்கத்துக்கு இணைஞ்சிருக்கு எழுதி இருக்குது. இது ஒரு சிறு பிள்ளைகளுடைய ஒரு பழக்கம் மாதிரி தான் இருக்கே தவிர இந்த ஹோம் ஒர்க் எழுதுவாங்கல்ல அதே திருப்பி உதாரணத்துக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்குதா? ஒரு நபி எழுதுற எழுத்தா இருக்கா? புரிய வைக்கிற ஒரு நபி எந்த மாதிரி எழுத? 1000 லானத்துன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் இருக்கணும். இப்படி எழுதி கொண்டிருப்பதும் இப்படி பேசுவதும் நபியுடைய தகுதி இல்லைன்னு சொன்னோம். அது பபியால் 1000 மாத்துக்கு அதிகமான உதாரணம் கட்டினாங்க, சம்பந்தமே இல்லை. அது ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு ஏன்டா மறக்கலாமா நல்லா கேட்கறான், மறக்க முடியுமா ஒன்னாலன்னு கேட்கறான். இதுல ஒரு கருத்தையும் சொல்லல, ஒரு கருத்தையும் சொல்லிட்டு 9 தடவை மறக்கலாமான்னு கேட்கக்கூடாது. உனக்கு 1000 ரூபாய் தந்தன்ல, அதை மறக்க முடியுமா, அதை மறக்க முடியுமா, அதை மறக்க முடியுமா, அப்படி கேட்க முடியாது. 10 சொல்லிட்டு 10 மறக்க முடியுமா கேட்கலாம். 10 செய்தியை சொல்லிட்டு தான் 10 மறக்க முடியுமா கேட்கணும், தவிர ஒரு செய்திக்கு 1000 மறக்க முடியுமா கேட்க முடியாது. அதையும் ஒப்பிட முடியாதுன்னு சொன்னோம். இது நபியுடைய காமகளுக்குன்னு ஒரு தனி இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியான பேச்சை குர்ஆன்ல ஹதீஸ்ல நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய வஹியுடைய அந்த தனி நட, அந்த நடைக்கு இது பொருத்தமா இல்லை. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வஹி வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கு அடுக்கடுக்கா ஆதாரம் காட்டணும். எந்த நபிக்கும் அவரவர் பேசுற பாஷையில தான் வஹி வரும், தெரியாத பாஷையில வராது. அதுக்கு உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். அதுக்கப்புறம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேற பாஷையில வஹி வரலங்கிற காரணம் சொல்றான். அஜமில இறக்கி வச்சிருந்தோமே, ஆனால் அரபியும் அஜமியும் இது இவர் அரபு நாட்டுக்காரரு, வஹி அந்நிய நாட்டு வஹியா என்று கேட்டு விடுவார்கள். அது அனுப்ப மாட்டோம்னு அர்த்தம், கேட்டு விடுவார்கள். அதனாலதான் உனக்கு அரபில் அனுப்புறோங்கிறான்ல. அப்ப உனக்கு தெரிஞ்ச பாஷையில தான் உனக்கு வஹி வரும் என்பது அல்லாஹ் சுன்னத்துல்லா மாறவே மாறாது. இவருக்கும் ஆங்கிலம் தெரியாது என்று இவரே வாக்குமூலம் தருகிறார். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் ஆங்கிலத்தில் வஹி வந்துங்கிறார். இது ஏற்கத்தக்கதா இருக்குதாங்க? அல்லாஹ்வுடைய சுன்னத்து இப்படி ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? அவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்து வந்தா கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம். அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. அவர் பஞ்சாப் பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு என்ன செய்யாது, ஆங்கிலம் தெரியாது. மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு முக்கியமா தெரியணும். வஹிக்கு அர்த்தம் புரியாம இருந்தா சரியா வராது. ஏன்னா வஹி வந்தா லித்து பையனலின் நாசிமா நுசுல இலையும், அவரவருக்கு இறக்கப்பட்டதை அவர் தான் விளக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லும் போது உனக்கு வந்த குர்ஆனை நீ தான் விளக்கணும்ங்கிறான். இவருக்கு வஹி வந்திருக்கு, அர்த்தம் தெரியாட்டி யார்கிட்டயே போய் விளக்கம் கேட்பார். இந்த நிலைய வஹிக்கு உரிய நிலைமை இல்லை அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, ஆங்கிலத்தில் ஏன் வந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்றதுனால அவர்களுக்கு இந்த செய்தி சென்றடைங்கிறதுக்காக வந்துச்சு. அதுக்கு ஒரு சமாளிப்பை சொல்றாரு. ஆனால் இலக்கண பிழை இருக்கு அந்த ஆங்கிலத்தில், இலக்கண பிழையோட வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு? அல்லாஹ்வுடைய கலாம் ஸ்பீடா வரும், சுராத் அந்த ஸ்பீடுனால விட்டு போயிருக்கும் அப்படின்னு அது ஸ்டால்ஜாப் சொல்லி விட்டுருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கலாம் ஸ்பீடா வராது, நிறுத்தி வரும், நிதானமா வரும். 23 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அல்லாஹ் தர்றதுக்கு. இதை சொல்றதுக்கு நான் உட்காந்து படிக்க ஒரு நாள்ல படிச்சு விடுவோம் குர்ஆனை. இது அல்லாஹ் தருவதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் எவ்வளவு? 23 வருஷம். அவ்வளவு நிதானமா அல்லாஹ்வுடைய இது வரும். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? எடுத்துக்காட்டணும். அல்லாஹ்வுடைய இது நிதானமானவங்க, சைத்தான் அவசரப்படுறவன், அவசரத்துல எல்லாம் இப்படி தப்பு வராது. அவசரத்துல தப்பு வரும்னால அல்லாஹ் நீங்க விளங்குன்னு அர்த்தம். ஸ்பீடா சொல்றேன் தப்பு வரும், மனுஷனுக்கு தான் வரும். நான் ஸ்பீடா சொல்லல, சில வார்த்தையை தப்பு தவறா சொல்லிடுவேன். படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய அந்த சுரத்துல என்ன செய்யாது, அப்படிலாம் ஏற்படாதுங்க. இலக்கண பிழை இருக்கும்போது நீங்க வெள்ளக்காரன் கொண்டு காட்டினீங்கன்னா என்னடா அல்லாட்ட வந்திருக்குங்கிற கேட்பானே இல்லையா? என்னடாங்கிறது நான் அவரை சொல்ல நினைக்கிறாதே, நடைமுறை பேச்சு சொல்றேன். என்னப்பா இது அல்லாட்ட இருந்து வந்திருக்குங்கிற, ஒரு கொச்சையா இருக்குது அப்படி சொல்ல மாட்டானா? அப்ப இது எந்த வகையில சரி இல்லைன்னு உலக கேள்வி கேட்டமே, இதுக்கு என்ன இல்ல பதிலே சொல்லல. இது நபி நிச்சயமா நபி இருக்க முடியாது. அதுக்கப்புறம்
இந்த பிரசவிச்ச விஷயத்துக்கு சொன்னோம். ஊமையாத்தான் இஸ்தியாரா முறையில இப்படி ஒரு ஆள் கற்பனை பண்ணலாமா? மரியமை போன்ற ஒரு குணாதிசயம் உள்ளவனா இருக்கிறேன், அவங்கள போல ஈமான் உறுதி உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு வேண்டா, எல்லாரும் சொல்லாட்டாலும் ஒரு நபிங்கிற முறையில் சொல்லலாம். ஒரு நபியா இருந்தா இந்த கற்பனை என்ன கற்பனை இது? நானே மரியமாகிக்கிட்டேன், கற்பமானேன், நானே ஒரு 10 மாசம் டைம்லாம் சொல்றாரு பிரசவத்துக்கு. 10 ஏறக்குறைய 10 மாசத்துக்குள்ளேயே ஈசாவை ஈன்றெடுத்தேன்லாம் சொல்றாரு. அவரே ஈன்றெடுத்துக்கிறாரு. தம்சீ தவறு தான், இஸ்தியாரா தவறு பருதான். இது என்ன கற்பனைங்கிற? ஈசபுன் மரியம்ங்கிற நிலைநாட்டுறதுக்காக வேண்டி அவரு தன்னையே மரியமாக்கி தனக்குத்தானே பிறந்து கொண்டதாக என்ன செய்யறாரு? வாதிக்கிறாரு. தவிர லரபலாகும் மசலனுக்கு இது பொருந்தாது. அப்படின்னா இம்ராத்த பிறவனை சொல்லியிருக்கணும், அதை தான் முதல் சொல்லணும். நான் முதல்ல கொஞ்ச நாள் பிறவனுக்கு மனைவியா இருந்தேன் இஸ்தியாரா முறையில அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இதை சொன்னது ஈசபுன் மரியம்னு காட்டுறக்கே தவிர அல்லாஹ் முன்னுதாரணம்னு சொல்லியிருக்கான், அதுக்கு இல்ல அப்படின்னு பதில் சொன்னோம். அதுக்கு பதில் வரல. அதுக்கப்புறம் தீண்டாமை விஷயம் சொன்னோம். அவனுக்கு தச்சனுக்கு தச்சன் விலையை கொடு, கொல்லனுக்கு கொல்ல விலையை கொடு, அவனுக்கு கத்தியை வாங்கி கொடு, இவனுக்கு கோடாளி வாங்கி கொடுன்னு இப்படிலாம் எழுதியிருக்காரு. இது எழுதலாமா? இது இஸ்லாத்துக்கு ஒன்று 12. அது இந்த இமாதிங்கிற பாதிரிமாரில் உள்ள கோபத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னாங்க. அதை திருப்தி அடிச்சா ஏத்துக்கிறங்க. அதுவும் எனக்கு எழுதக்கூடாது, ஒரு நபி எழுத மாட்டார். அப்படி கருத்து தான் மறுப்பார். அது ஒண்ணுக்கு தான் அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏற்காதவன் காஃபிரு அப்படின்னு அதுக்கு சொல்றாரு. அவருடைய கொள்கை அது இல்லைன்னு கொள்கை விளக்கம் காட்டிட்டு இருக்கிறாரு. நான் சொல்ல தெரியுமா? காபிர் ஏற்காதவன் காபிர் இல்லைன்னு சொன்ன அவர் இன்னொரு இடத்தில் காபிர்னு சொல்லியிருக்காருங்கிற என்னுடைய கேள்வி. உங்க கொள்கை என்னங்கிற என்னுடைய கேள்வி இல்லை. அதாவது காபிர்னு ஒருவனை சொல்வது யாரும் சொல்ல முடியும்னா ஷரியத்துடைய நபி தான் சொல்ல முடியும். நான் ஷரியத்துடைய நபி இல்ல, புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்த நபி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன அவர் சிலரை காபிர் என்று அதுக்கு பிறகு சொல்லி இருக்கிறார். அதுக்கு முந்தி இல்ல, அதுக்கு பிறகு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா புதிய ஷரியத் அவர் வந்துருச்சாதான் கேள்வி. புதிய ஷரியத் வந்துச்சா, புதிய அஹ்காம் அவர் வந்துருச்சா? அப்ப அவருடைய ஆரம்ப வாதத்தில் அடிக்கடி மாறினாரு மகதி, அப்புறம் ஈசா, அப்புறம் இப்னு மரியம், அது மாதிரி இப்ப புதிய ஷரியத்துல் நபின்னு மாறி போயிட்டாரா? அந்த இதுதான் நான் கேட்டேன். எங்க கொள்கை கூட இப்படி கிடையாது, அதெல்லாம் நான் கேட்டது. உங்க கொள்கை என்னவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அவர் என்ன சொன்னா பரிசீலிச்சிருக்கோம். அவர் என்ன சொன்னார்? ஷரியத்து உடைய ஆள் தான் காஃபிர்னு சொல்ல முடியும்னார். அதுக்கு பிந்தி என்ன செஞ்சாரு? பலரை காஃபிர்ன்றார். அதான் கேள்வி. இதுல எது சரின்னு எடுத்தாலும் ஒண்ணு பொய்யாயிரும். முரண்பட்டார்னு ஒத்துக்கிறங்க, இல்ல இதுதான் எங்க கருத்துன்னு சொன்னா அது முரண்பாடு. தனக்குத்தானே முரண்படுவது நபிமார்கள்ட்ட இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். காபிரா இல்லையாங்கிற சர்ச்சை இல்லை. உங்க அகீதா என்னங்கிற கேள்வியும் கிடையாது. நான் கேட்கிறது ஷரியத்துடைய நபிதான் காபிராக்க முடியும்னு சொன்னவர் அதுக்கு பிறகு ஏன் காபிராக்கினார்? இதுல எது சரி? எது சரிந்தாலும் ஒண்ணு தப்பு. முரண்பட்ட ரெண்டும் சரியா இருக்க முடியாது. இது சரிண்டா அது தப்பு, அது சரிண்டா இது தப்பு. இப்படி தனக்குத்தானே முரண்படுபவர் நபியா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு எடுத்து வச்சோம். நீங்க எங்க கொள்கை இப்படி அப்படி கிடையாது, கொள்கை விளக்கம் தர்றீங்க. இந்த முரண்பாட்டுக்கு என்ன செய்யல, நீங்க பதில் சொல்லல. அதுக்கப்புறம் மேலே ஏன் உன் பெயர் முழுமையானது எத்திமு இசிமு இசுமுக ஒலா எத்திமு இசுமி அகமதுன்னு கூப்பிட்டு சொன்னானா? அல்ல, என் பேரு முழுமையடையாது, ஓம் பேர் தான் முழுமையடையும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னமோ விளக்கம் தந்தாங்க. அது திருப்திகரமான விளக்கம் இல்லை, மறந்து போச்சு விளக்கம். ஆனா திருப்திகரமான இல்லை. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர் முழுமையடையாது, என் பேர் முழுமையடையுங்கிற வார்த்தை அது ஒரு நபியுடைய வார்த்தை கிடையாது. நபி அப்படி வராது. அதுக்கப்புறமேலு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருப்பதாக நம்புவது ஷிர்க்கு அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் எழுதினார். அந்த புஸ்தகத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறதாவும் எழுதினார். அந்த புஸ்தகத்திலேயே அந்த ஷிர்க் அவர் செஞ்சார். எவ்வளவு நாள் செஞ்சாரு? அல்லாஹ் அவரை பார்த்து ஈசான்னு கூப்பிட்டான், அதுக்கு பிறகு செஞ்சார். அடுத்த வருஷம் அல்லாஹ் கூப்பிட்டான், அப்பவும் செஞ்சார். அதுக்கடுத்தும் கூப்பிட்டான் ஈசாண்டு, அப்பவும் ஈசா வானத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். வகி அடுக்கடுக்கா வந்துகிட்டு இருக்கு. 12 வருஷம் வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருந்துட்டு 12 வருஷம் பிறகு என்ன செய்யறாரு? நிறைய மழை போல வகி வந்த பிறகுதான் நான் எனக்கு விஷயமே வழங்குனுச்சுங்கிறாரு. அப்ப எதை ஷிர்க் என்று அவர் நம்புறாரோ அந்த ஷிர்கான கொள்கையை அவரே 12 வருஷம் கடைபிடிச்சிருக்கிறார். ஒரு நபின்னு சொல்லக்கூடியவர் எதை ஷிர்க்குன்னு அவர் நம்புறாரோ அதை 12 வருஷ காலம் கடைபிடிப்பாரா? 12 வருஷ காலம் ஷிர்க்கு எல்லாம் விடுவானா? அல்லாஹ்வுடைய வஹிக்கு நான் தஅவீலாத்து செஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அப்படி செய்யலாமா? எதை ஷிர்க்குன்னு நினைக்கிறாரோ அந்த கொள்கையை அல்லாஹ் சுட்டிக்காரன்னு மாத்திருக்கணும் உடனே. 12 வருஷமா அந்த அவாம்களுடைய நம்பிக்கையில் நான் இருந்தேங்கிறாரு. வஹி வந்து வஹி வர வந்து இல்ல, வஹி வந்து அதுக்கு கிப்லா மாத்துனது என்னென்னமோ நவுது பில்லா சொல்றாங்க. அதெல்லாம் ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயமா? வந்த பிறகு ரசூலுல்லாஹ் உடனே மாத்திக்கலையா? தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, வஹி வருது, தொழுகையில இருந்தே திரும்பிக்கிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் மாத்தணும். வஹி வந்துச்சுன்னு சொன்னா கிப்லா மாற்றம் பற்றிய அந்த ஹதீஸ் வரும்போது மஸ்ஜிதே கிப்லத்தைன் இன்னைக்கு இருக்கு, 2 கிப்லாவோட மஸ்ஜித் மதீனாவுல தொழுது கொண்டிருக்கும் போது செய்தி வருது, தொழுகையில் இருக்கும் போதே திரும்பிக்கிட்டாங்க. அவ்வளவு குயிக்கா அல்லாஹ்வுடைய வஹியை நிறைவேற்றணும். இவருக்கு வஹி வந்துகிட்டே இருந்துச்சான். ஆனா அப்பவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துன்னு சொல்லிட்டே இருந்தாராம்.
பிந்தி தான் மழை போல வையா கொட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் என்ன செஞ்சாரு, வாரிசுக்கே தரகன்னு சொல்றாரு. மழை போல வை கொட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் என்னையத்தான் அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு லேட்டா புரியுறாள் அல்ல நபியா தேர்ந்தெடுப்பானா? அவன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு விளங்கக்கூடிய பக்குவத்துல நல்லா தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்க்கு விளக்க தெரியலையா, இவருக்கு விளங்க தெரியலையா? விளங்கின பிறகு செயல்படுத்தாம இருந்தா 12 வருஷம் சிறுக்கு செஞ்சுட்டாரா? இது என்ன கொஞ்சமா நம்ப முடியுதா? இது இப்படி ஒரு நுபுவத்துக்கு இது தகுதியா நீங்க வச்சுக்கல, இப்படிலாம் ஏத்துட்டா என்ன ஆகும்? இதான் நம்முடைய கேள்வி. இதுக்கு பதில் இல்லை. அப்புறம் மஞ்சள் ஆடைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? கவனிக்கணும். தவாபு செஞ்சாங்களா, மஞ்சாலை உடுத்திருந்தாங்களா? அதுக்கு என்ன? இப்ப நபிமார்கள் அத்தனை பேருடைய இத்திவாக்கான விளக்கம் மஞ்சளுக்கு நோய் தான்றீங்க. அதுக்கு நான் ஆதாரம் புதுசா எடுத்து வைக்கிற முந்தி கேட்டேன். அத்தனை நபிமார்களுடைய ஏகபித்த முடிவு பிரகாரம் அவங்களோட விளக்க பிரகாரம் மஞ்சள் தான் நோய் எழுதி வச்சிருக்காரு, அதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டேன். இல்ல, மஞ்சள் அடை நோய், மஞ்சள் அடைக்கு நோயின்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்றாங்க? அட ஒரு மஞ்சள் சட்டை தாவா செய்யற அன்னைக்கு போட்டுக்கிட்டு மஞ்சள் அடை அன்னைக்கு தாவா செய்யும் போது மஞ்சள் சட்டை போடுவாருன்னு அர்த்தம் இருக்குது. மஞ்சள் நோய் இருக்குது அப்படின்னு சொன்னா எங்க போய் சொல்றீங்க? இது ஒரு பெரிய வனத்தில் இருக்கிறது ஏத்துமா? மஞ்சள் அடை இந்த அரிசில் உள்ள அந்த ஈர நோயும் மேல இருக்கக்கூடிய இந்த நோய் இந்த மஞ்சள் அடைன்னா உங்களுக்கு அறிவு ஏத்துக்கிறதா? அதுக்கப்புறம் ஆழம் என்ன சொல்றேன், ஒரு அத்து ஜன்னத்துல என் தங்கச்சியை தான் சொல்லுங்கிறாரு இவரு. இந்த மாதிரியான குளறுபடிகளை நினைக்கிறாரு சொல்கிறார். இது என்ன நமக்கு தெரியல. அவங்க எத்தனை விஷயங்கள் காட்ட தெரியும். என்னதுமா இவர் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு திரிக்கிறாங்க. இப்படி மாதிரி கூட திரிக்கிறாங்க. இப்படி மாதிரி சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு கையாண்டு மரிமத்தை வத்தாங்க கூட சொல்ல முடியல அவருக்கு. அப்படியே ஒரு அமைப்பினால மரிமத்தனை வளர்த்தா இருக்கலாம். அப்படின்னு சொல்லாம தன்னையே மரியமாக்கி தன்னை ஈசாவாக்கி அப்புறம் கூட நான் ஜோடியா ரெட்ட பிள்ளையா பிறந்தோம், எங்க அம்மா வயசுல 2 பேரை தவிர யாரும் பிறக்கல, அது இல்லாம ஓடியாங்க, அதுக்கு பேர் ஜன்னத்து. இதைத்தான் இந்த ஜன்னத்து தங்கச்சியை தான் தங்கச்சி அக்கா இவருக்கு அல்ல சொல்றான்னு சொல்லிட்டு நம்ப முடியாத ஒரு வழக்கத்தில் சொன்னாரு. எடுத்து வச்சோம், அதுக்கு பதில் இல்ல. அது மாதிரி இளம் திரும்புறதை பண்ண எப்படி இளம் உண்டு, அவருக்கு மட்டும் இளமை திரும்பி இருக்குது. எல்லாம் போயிட்டு மறுபடியும் இளமை ஆயிட்டான். இந்த மாதிரிலாம் நினைஞ்சிருக்காரு. ரயில் மாதிரி தான் தஜ்ஜாலுடைய ரயில் என்ன போக வரும், அது வரும் வழக்கம் இருக்கு. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அது உண்மையிலே மசீது வரும்போது தெரியும். இவர் தான் இல்லங்கிறது ஆயிடுச்சு. வரக்கூடிய இல்லங்கிறது இவ்வளவு பொய்களுக்கு பிறகு அக்க பொய்களை அள்ளி போட்ட பிறகும் அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பொய் சொல்ல பிறகு வர்றதா இருந்தா கூட வழங்குதா கண்டிப்பா இவரா இருக்க முடியாது. இவ்வளவு கேள்விகளுக்கு என்ன செய்யல, பதில் சொல்லல. இப்ப சொன்ன கல்யாண விஷயம் வரைக்கும் அவருடைய காலத்தில் சொல்லப்பட்ட பதில் இல்லை. இவங்க வாச்சு அவருக்கு பிந்தில் அவங்க என்ன செய்யறாங்க, அவரை செட்டப் பண்ணி அவர் என்ன செஞ்சாங்களோ தெரியல, எல்லாம் காப்பாத்துவான், அதனால தான் தெரியாது. அது செஞ்சுட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, கல்யாணம் பண்ணுவேன் வரைக்கும் பண்ணவே இல்லை. நோக்கம் அந்த வகை நிறைவேறது. கல்யாணம் பண்ணி சாபம் விட்டது. உனக்கு 2.5 வருஷம், உனக்கு 3 வருஷம் உண்டு. கல்யாணம் நடக்கல, கல்யாணம் நடந்ததுக்கு பிரசுரத்தில் போடல. அதாவது அவரை மௌத்துக்கு தௌபாத்திட்டாரு, மன்னிச்சு விட்டாரு வச்சுக்கணும். அதுல அவர் என்ன சேலஞ்ச் சொன்னாரு, நடக்காவிட்டால் நான் பையன், அதை எதுக்கு சொன்னாரு? அது சொல்லாம இருந்திருக்கணும். சும்மா ஒரு முன்னறிவிப்பாரு இருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை. இது நடக்கலன்னா ஒண்ணு நடக்காத பையன் மை ஜூட்டாகும் இப்படி சொன்னாரு. அதுக்கு 1000 காரணம் நீங்க சொல்லுங்க. மை ஜூட்டாகும் சேலஞ்சா வச்சாரா இல்லையா? ஜூட்டாகி போனாரா இல்லையா? கல்யாணம் நடக்க 2 வருஷம் சாபம் இல்லையா? அவர் ஜூட்டாகிட்டார்ல, பொய்யாகிட்டார்ல. இதான் பாயிண்ட். அதான் காரணம் அவர் காட்டினாரு. இதான் முக்கியமான அம்சம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த 5ல மெயின் பாயிண்ட் என்ன, கல்யாணம் பண்றதுதான். அதெல்லாம் அல்லாட்ட இருந்து வந்த வகி, அல்லாட்ட இருந்து ஒரு வகி வந்திருக்குது, அது நிறைவேறல. இதாங்க முக்கியமான அம்சம். ஆக இதுவரைக்கும் 3 தலைப்புகள்ல பேசியிருக்கிறோம். ஆக நான் கவனிச்சுக்கிறேங்க. முதல் தலைப்பு எங்களுடைய நிலையை தொகுத்து சொல்றேன். நீங்க மாதிரி அத்தனை ஸ்தாபனம் இருக்கு, கிளை இருக்கு, மெம்பர் இருக்கு, இதெல்லாம் ஒரு அளவுகளே கிடையாது. நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் ஒரு அளவுகளே கிடையாது. ஈசாவின் 2வது ஒரு என்று சொல்லக்கூடிய சாய்பாபாவுக்கும் இதே மாதிரி தான் சொல்றான். சாய்பாபாக்கு அதை விட கூடுதலான கிளைகள் இருக்கு இல்லையா? அந்த நான் ஈசாவோட 2வது வருகன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் சாய்பாபான்றால். அது கிடக்கட்டு மஞ்சள் சட்டை நெசமா மஞ்சள் சட்டை போட்டுருக்கான், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஹதீஸை காட்டுறான், மஞ்சள் சட்டையே காட்டுறான். மஞ்சள் சட்டையே போட்டு மஞ்சள் சட்டை நான் போட்டிருக்கிறேன், நான் தான் 2வது வருகை, ஈசாவின் 2வது வருகை தான் சாய்பாபா சொல்லி முஸ்லிம்கள் மத்தியில் உள்ள தாவா நடக்குது. அவர் சொன்ன மாதிரி ருத்ரம் சொல்லிட்டு அங்க போய் சொன்ன மாதிரி தான் அங்கேயும் பண்றான். இதே நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் தான் பெருகுது, அதுவும் தான் வளருது. இதை விட கூடுதலா வளருது, இதை விட கூடுதலான பக்தி. ஏன்னா பெரிய சமுதாயம் இந்தியாவிலே நீங்க உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரை விட கூட அவருக்கு இந்தியாவில் இருக்கு. 80 கோடி இந்துக்கள்ல 20 கோடி பேர் அந்த பின்னாடி போயிருவாங்க. அந்த வந்தாருன்னு சொன்ன அந்த மாதிரியான வளர்ச்சி. அதனால இதையெல்லாம் சான்றா காட்டி சொல்லாதீங்க. இதுவரை சொன்ன முதல் தலைப்புல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரணிச்சுட்டாங்கன்னு வாசிங்க, என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ, தர்க்க ரீதியா கேட்டது, குர்ஆன் ரீதியா கேட்டது சொல்லிட்டு
ஒரே ஒரு ஆயத்தை எடுத்து வச்சு 4 டைம் தந்தோம், 4 சிட்டிங் தந்தோம் பதில் சொல்ல சொல்லி, பதில் இல்ல. ஒய்மின் அகலில் கிதாபிக்கு பதில் நீங்கள் சொல்லவில்லை. 5 நிமிஷம் இருக்கு. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மௌத்தாகவில்லை நாங்க நிரூபிச்சிட்டோம். பதிலே இல்ல, கடைசி வரைக்கும் இல்ல. திரும்ப சொன்னோம். கடைசியா சொன்ன கியாம நாள் வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு கேள்விதான் பதில். அடுத்தபடியாக அந்த இன்னும் 2வது ஆயத்தை வச்சு ஒமம்பலக லிவுந்திரக்கும் பிஹி ஒம்பலக, உங்களையும் நான் தான் எச்சரிப்பேன், இனி வரக்கூடியவர்களையும் நான் தான் எச்சரிப்பேன். இந்த குர்ஆன் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு நான் தான் இன்சார் செய்வேன் என்று சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுனால நபியும் வர முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நபி வர முடியாதுன்னு ப்ரூஃப் ஆனதுனால இவர்கிட்ட உள்ள இந்த குறை ஒண்ணும் இல்லாட்டா கூட அவர் நபி இல்லை. ஆனாலும் இதற்கு பிறகும் நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் இவ்வளவு ஒரு குறைபாடுகள், சொல்ல முடியாத குறையெல்லாம் இருக்குது நேரமின்மையினால, இவ்வளவு குறைபாடுகள் உள்ள ஒருத்தரை நபின்னு நினைக்கிறது இருக்க, மறுமையில் அல்லாஹ் கேட்கும் போது இவ்வளவு தெளிவாக இந்த மாதிரிலாம் சொல்லத கேட்ட பிறகு நீ எப்படி நம்பினேன்னு அல்லாஹ் கேட்டான்னு சொன்னான். இவ்வளவு பொய்கள் எடுத்து சொல்லப்பட்டுச்ச, இவ்வளவு பொய் சொன்னாருன்னு சொல்லும் போது கூட உனக்கு நபியுடைய தகுதி பெருசா தெரியலையா? குர்ஆன்ல தானே பொய் சொல்லக்கூடாது இருக்குன்னா அல்லாஹ் விசாரிப்பான். அதனால ஏற்கனவே நம்பிட்டோமே, ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே, ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்டோமே, இதெல்லாம் நிக்காது. தவறான ஒன்று ஒரு கொள்கை இருந்துச்சுன்னு சொன்னா அது தவறுன்னு நியாயமா சிந்திக்கணும். பக்தி தனியா எடுத்து வச்சுட்டு நபி இப்படி சொல்லிருக்கோம், இதை மட்டும் சிந்திக்க. நபி இப்படி பேசுவாரா? நபி இப்படி சிந்திப்பாரா? நபி இப்படி யாரெல்லாம் உணர்வாரா? உலரெல்லாம் இருக்குல்ல, நபி இப்படி குர்ஆன் அல்லாஹ்வை மனையன்னு சொல்லுவாரா? குர்ஆன்ல இல்லாத குர்ஆன் சொல்லுவாரா? குர்ஆனுடைய மகத்துவத்தை கொண்டு அப்படி ஒண்ணு சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா அவர் பொய் சொல்லி இருக்கிறாருங்கிறத தவிர எந்த முடிவுக்கும் வர முடியாது என்பதுதான் என்னுடைய இறுதியான ஒரு உரையாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மற்ற ஒரு முக்கியமான இது என்னன்னா, இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரியே வேற எந்த ஒரு சொந்த விஷயம், சொந்த பகை, இதெல்லாம் காரணம் கிடையாது. மார்க்கத்து விஷயத்துக்காக தான் நாங்கள் என்ன செய்யறோம், இதை வந்து சொல்றோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதுல வந்து கலந்துக்கிறதுனால ஒரு நாளைக்கு இவ்வளவு ஃபீஸ் எல்லாம் நாங்க வாங்கல, இதுக்கு சொல்றேன். சொந்த ஒன்று கிடையாது, அல்லாஹ்வுக்காக வந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி, வேற எந்த ஒரு சுயலாபமும் கிடையாது. அதனால மார்க்கத்தை தான் சொன்னோம். இதுல நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் என்ன செய்வோம், சில கனமான வார்த்தைகளை சொல்லியிருப்போம், சில கனமான சேட்டைகள் எங்கள்கிட்ட நடந்திருக்கும். மனசன் தானே, சேட்டை நடந்திருக்கும். ஆமா, ஐயூப் சாஹிப் சேட்டை செஞ்ச மாதிரி அப்துல் ரஹ்மான் சேட்டை செய்வாரு. அப்படி 2 பக்கம் இருக்குது. அது ஒரு 2 பக்கத்துக்குள்ள சொல்றேன், 2 எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்குது. அதனால சேட்டை இருக்கும். நீங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரி நாங்களும் உணர்ச்சி இருப்போம். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவோம், நான் என்னுடைய வார்த்தைகளோ எங்கள் தரப்பை சேர்ந்த உங்களுடைய வார்த்தை, செய்கை, செயலு, பேச்சு உங்களுக்கு புண்படுத்தி இருக்குமானால் அனைவரும் சார்பா எல்லாரிடமும், பார்வையாளர்களையோ பேச வந்தவர்களையோ எல்லாரிடமும் நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம அணிகளுக்கு மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த விவாதம் முடிவதாக அறிவிக்கப்பட்ட உடனே நமது தரப்பை சேர்ந்த ஒரு நபரும் இதே இடத்துல எந்திரிக்காம உட்கார்ந்துருக்கணும். அவர்கள்லாம் போன பிறகுதான் என்ன செய்யணும், நாம சொல்லும் போதுதான் யாருமே என்ன செய்யணும், வெளியேறணும். அது வரைக்கும் யாரும் என்ன நாளைக்கு ஏதாவது சும்மா ஏதாவது கீழே வச்சு பிரச்சனை இவங்க தான் வந்துடக்கூடாது ஏதாவது. அதுக்காக வேண்டி அவர்கள் எல்லோரும் போற வரைக்கும் அனைவரும் என்ன செய்யணும், ஒரு ஆள் கூட அமைதியா இதே இடத்துல அமர்ந்திருக்கணும். அது ஒரு முக்கியமான கண்டிஷனாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த நாட்கள்ல நான் எதிர்பார்த்த விட மிகச் சிறப்பாக, மிக நல்ல அழகிய முறையில் இஸ்லாத்தின் நாகரிகத்துடன் பண்பாட்டுடன் நடந்தது. இப்ப நடந்த சம்பவம் இருக்க, அது சம்பவமே இல்லை. அது நான் சத்தம் போடுறதை பத்தி நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இயற்கையான சத்தம் அது. என்ன, அவங்க உரிமை உடையவர்கள். அதற்கு நான் கேட்டு உடனே இவங்களை நான் தட்டுவேன். அதே மாதிரி இவங்க குரல் இருந்தால் அவங்களும் நான் தட்டுவேன். பார்வையாளர் பக்கம் இந்த ஒரு சொன்னா அப்படியே கூச்சல் ஆயிடும், அசிங்கம் ஆயிடுன்றதுக்காக தான் நான் சத்து போட்டு ஓங்கி சொன்னேன். மற்றபடி உங்களை கண்டிக்க வேண்டும் என்பதற்காகவோ உங்களை திட்டம் என்பதற்காக இல்லை. என் உள்ளத்துல அந்த அளவு யார் மீதும் பகமை இல்லை. ஆகவே தைத்தன் நீங்க ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம். எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு. என்ன மனம் நிறைவேற்று. முன்னாளா என்பது இந்த மாதிரி வாதங்கள் என்பது அடிதடி, குத்துவெட்டு, கல் எறிதல் ரொம்ப அநாகரிகமா நடந்திருக்கு. இது தமிழகத்தின் வரலாற்றுல பொன்னெடுத்து பொறிக்கப்பட வேண்டிய கருத்து சரியோ தப்போ இவங்க தங்க வாதத்தை நிறுவினார்கள். அந்த கருத்தை தான் உறுதியா இருக்காங்க. அதே மாதிரி அவர்களும் கருத்து சொன்னாங்க, அதுல உறுதியா இருக்காங்க. பார்வையாளர்கள், கேட்பவர்கள் அதை பார்த்து கேட்டு முடிவரணும். இறைவன் யாருக்கு அந்த நேர்வழி கொடுத்துருக்கான கிடைக்கட்டும். மற்றபடி உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. கொஞ்சம் போது பார்வையாளர் இரு பார்வையாளர் குறிப்பிடுறேன். அதே மாதிரி இங்க சொற்பொழிவாளர்கள் தரப்பில் உள்ளவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தரப்பும் எதுவும் குறையும் இல்லை. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கிறது. அமுதா இயக்கத்தின் சார்பாக அந்த சொற்பொழிவாளர்களை பற்றி யாருங்கிறத நான் கொஞ்சம் அறிவுப்படுத்திடுறேன். அவர்களை அதாவது 9 நாள் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல
குறிப்பாக உமர் சாஹிப் அவர்களும் ஐயூப் சாஹிப் அவர்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் பரிச்சயமாக தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பரஸ்பரம் வந்ததுக்கு அப்புறமா அறிமுகப்படுத்த ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால அவங்க பேரை சொல்லி எந்திரிச்சு அறிமுகப்படுத்திட்டாங்க. அங்கிருந்து मोहम्मद उमर इंचार्ज अहमदिया मुस्लिम मिशन केरला. मोहम्मद अയ്யூப் மேலப்பாளையம் अहमदिया मुस्लिम मिशन. महमूद अहमद अहमदिया मुस्लिम मिशनरी कोडियतूर. मुजम्मिल अहमद अहमदिया मुस्लिम मिशनरी मद्रास. அவங்க பின்னாடி 6 பேர் அவங்க முன்னாடி வர சொல்லுங்களேன். हाफिज मुजफ्फर अहमद मौलवी फाजिल उस्तादुल हदीस. ஊர் 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 अस्सलाम वालेकुम दोस्तों व शाहिद मुअर्रिखुन लिल जमात अल अहमदिया बिफज़ल इलाह. ஊர் ஊர் 2 பேருமா? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் ஜைனுல் ஆபிதீன். நான் அல்ஜனத் பிரிண்டர்ஸ் ஒரு பத்திரிகை ஒரு பிரஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஊர் என்ன சொல்லுங்க? ஊர் மதுரை. என்னுடைய பேரு KS அப்துல் ரஹ்மான். கைலிகள் உண்மைதான் உண்மைதான். இப்ப தொழில் என் பேர் ஏ ஜாஃபுல்லா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், கெமிஸ்ட்ரி, சாயில் டெஸ்டிங் லேபரட்டரி, கோவில்பட்டி. என் பெயர் ஹசன் குத்தூஸ். நான் நார்மாவோட ஹசன் குத்தூஸ் என்று உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமானவன். நான் முகமது ஜான் கிருஷ்ணனுடைய அக்கௌண்ட் இன்சார்ஜாக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் முகமது சுலைமான். வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் பேர்னாம்பட்டியில் லெதர் வியாபாரம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் முகமது மொய்தீன். நான் யாசிர் பப்ளிகேஷன்ங்கிற பெயரில் புத்தக வெளியீட்டகமும் தைமியா புக்ஸ் என்ற பெயரில் புத்தக விற்பனையும் செய்து வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஏசே முக்தார். கோவை மாவட்ட ஜமியத் அலில் குர்ஆன் அல் ஹதீஸ் உடைய துணைத் தலைவராக இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏபிவி அப்துல் காதர், அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய மேலப்பாளைய கிளையின் பிரசிடென்ட். என்னுடைய அரசு மேல்நிலைப்பள்ளி நாங்குநேரியில் பிஜி அசிஸ்டண்டாக எம்ஏ பணியாற்றி வருகிறேன். ஜமியத் அலிஸ்லாமிய ஒருங்கிணைப்பாளர். எம் பஷாரத் அஹ்மத், சென்னை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய பொருளாளர். நான் ஏற்றுமதி தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். நம் சகோதரர்கள் அமீர் வாங்க. 2 அமீரா அறிமுகப்படுத்திங்க. 2 அமீரா அறிமுகப்படுத்துங்க. எனது பெயர் நூர்தீன், ஜமாத் பிரசிடென்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் முஸ்தபா கமால், ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வலை சமீபனுடைய மாவட்டத்தினுடைய அமீராக பொறுப்பேற்கிறேன்.